explain some direct and indirect taxes. Tax na வரி னு அர்த்தம், direct na நேரடி வரி னு அர்த்தம், indirect na மறைமுக வரி னு அர்த்தம். நம்ம ஆன்சர்ல பார்க்கலாம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 172ல இந்த ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுது. டீடைல் செகண்டுக்கான ஆன்சர். டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். இதுல டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. அதுல சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், அது மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி தான் நம்ம ஆன்சர்ல எழுத போறோம். அதுதான் உங்க கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க. சம் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் சம் இன்டைரக்ட் டாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது மூணு தான் எழுத போறோம். டைரக்ட் டாக்ஸ் இதை நம்ம ஏற்கனவே 2 மார்க்லயும் டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பாத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க, இன்னும் நல்லா புரியும். A tax imposed on an individual or organization which is paid directly is a direct tax. டைரக்ட்னா நேரடின்னு சொன்னோம், நேரடி வரி. இம்போஸ்டுனா விதிக்கப்படுதுன்னு அர்த்தம். கவர்மெண்ட் மக்கள் கிட்ட வரி வாங்குவாங்க, கவர்மெண்ட் வரி போடுவாங்க, மக்கள் அதை கட்டுவாங்க. இதுதான் வரி சிம்பிளா. டாக்ஸ் இம்போஸ்டுனா மக்கள் கிட்ட வரி விதிக்கிறதுன்னு அர்த்தம். கவர்மெண்ட் வரி விதிக்குது. யார் மேல விதிக்குதுன்னா இந்த டாக்ஸ் படி இண்டிவிஜுவல் தனிநபர் யாரோ ஒருத்தவங்க, ஆர் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கலாம். இப்ப அந்த கம்பெனியோ இல்ல தனிநபரோ, இண்டிவிஜுவல் தனிநபரோ இல்ல ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனியோ டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட அந்த காசை கட்டினாங்கன்னா அதுக்கு பேர் டைரக்ட் டாக்ஸ். சம் டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டாக்ஸ். இதெல்லாம் கார்பரேட் டாக்ஸ்னு சொல்லலாம். இன்கம் டாக்ஸ்னா இப்ப எனக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், அது இன்கம் டாக்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெல்த் டாக்ஸ்னா எனக்கு ஏதோ ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கு நான் வரி கட்டணும், அது பேர் வெல்த் டாக்ஸ். நெக்ஸ்ட் கார்பரேட் டாக்ஸ்னா ஏதோ ஒரு கம்பெனி யாரோ நடத்துறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்ல கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். இதுதான் இந்த 3 டாக்ஸை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா. இப்ப உங்களுக்கு ஆன்சர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்ப்போம். இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் லீவிட் ஆன் அன் இண்டிவிஜுவல். இன்கம் டாக்ஸ் தான் வருமான வரி தான். தமிழ்ல வந்து வருமான வரின்னு சொல்லுவாங்க. வருமான வரி தான் ரொம்ப முக்கியமான, மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப முக்கியமான, மோஸ்ட் காமன்னா ரொம்ப காமனா பரவலா இந்த டாக்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். இல்ல இதை பத்தி தான் கேள்விப்படும். இதுதான் கவர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஒரு தனி நபருக்கு மேலேயும் விதிப்பாங்க. லீவிட்னா விதிப்பாங்கன்னு அர்த்தம். இன் இந்தியாவில் இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சன் யாரோ ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இன்கம் வருதோ, இப்ப இந்தியாவில் இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதோ அதை பேஸ் பண்ணி தான், அதை சார்ந்து தான் டைரக்டா இந்த சார்ஜை வந்து முடிவு பண்ணுவாங்க. எவ்வளவு வரி வந்து விதிக்கணும்ன்றத முடிவு பண்ணுவாங்க. The rate at which it is charged varies. அந்த வரி எவ்வளவு விதிக்கிறாங்கன்றது மாறுபடும். வேரிஸ்னா மாறுபடும் அர்த்தம். எப்படி மாறுபடும்னா டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் இன்கம். இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். யாரோ ஒரு பர்சனுக்கு வருஷம் 5 லட்சம் சம்பளம்னு வச்சுப்போம். அந்த பர்சன் ஒரு அளவுக்கு வரி கட்டுவார். ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆஃப் ஹிஸ் இன்கம் வந்து வரி கட்டுவார். இதே இன்னொரு பர்சனுக்கு வந்து 10 லேக் சம்பளம்னு வச்சுங்க. அந்த பர்சன், அதாவது அந்த செகண்ட் பர்சன் வந்து 20% அளவுக்கு வரி கட்டுவார். அவரோட சம்பளத்துல இருந்து 20% வந்து வரி கட்டுவார். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் லெவல் ஆஃப் இன்கம்ன்றது. லெவல்னா ஒரு அடுக்குன்னு அர்த்தம். இப்ப 5 லேக்ஸ்ன்றவங்க வரைக்கும் ஒரு வரி கட்டுவாங்க, 10 லேக்ஸ் சம்பளம் வாங்குறவங்க ஒரு வரி கட்டுவாங்க, 20 லேக்ஸ் ஒரு வரி கட்டுவாங்க. அது மாதிரி அதுதான் லெவல் ஆஃப் இன்கம். அந்த லெவல் ஆஃப் இன்கம் டிபெண்ட் பண்ணி தான், அதை பொறுத்து தான் அந்த வரியோட அளவு, ரேட்னா அளவுன்னு அர்த்தம், அந்த அளவை அந்த பெர்சன்டேஜை வந்து தீர்மானிப்பாங்க. அது வந்து வேரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கம் டாக்ஸ், வருமான வரி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ்னா கார்பரேட்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். கார்பரேட்னா ஒரு கம்பெனி. திஸ் டாக்ஸ் இஸ் லீவிட் ஆன் கம்பெனிஸ். அதுதான் கம்பெனிஸ். லீவிட்னா அவங்க மேல வரி விதிக்கப்படுதுன்னு அர்த்தம். தட் எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டிட்டிஸ் ஃப்ரம் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த கம்பெனி எப்படி எக்ஸிஸ்ட்னா அது எப்படி இருக்கணும்னா செப்பரேட் என்டிட்டிஸ்னா தனியான ஒரு நிறுவனமா இருக்கணும், ஒரு கம்பெனியா இருக்கணும். ஃப்ரம் தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்னா பங்குதாரர்கள்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு கம்பெனி நடத்துறாங்கன்னா அதுல சில மக்களுக்கு வந்து ஷேர் இருக்கும். மக்கள் வந்து அந்த கம்பெனி மேல பணம் செலுத்தி இருப்பாங்க, அந்த கம்பெனிக்கு காசு கொடுத்திருப்பாங்க, ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. ஷேர் அந்த கம்பெனில இவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப சிம்பிளா. அது மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு பணம் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனி வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்களும் தனித்தனியா இருப்பாங்க. அந்த கம்பெனில இப்ப கம்பெனில யாரோ ஒரு முதலாளி அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டரா இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா ஷேர் ஹோல்டர் தனி, அந்த கம்பெனி தனியா இருக்கும். அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கணும், ஒரு கம்பெனி நினைச்சுக்கிட்டாலே போதும். இந்த ஆன்சருக்கு அது மட்டுமே போதும். இட் இஸ் சார்ஜ்ட் ஆன் ராயல்டிஸ், இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் லொகேட்டட் இன் இந்தியா. இது வரைக்கும் பார்ப்போம். இந்த வரியை வந்து எதுல இருந்து விதிப்பாங்கன்னா, சார்ஜ்ட் ஆன்னா எதுல விதிப்பாங்கன்னா ராயல்டிஸ். ராயல்டிஸ்னா அவங்களுக்கு கிடைக்கிற
வருமானம் தான் அர்த்தம். அது ஒரு விதமான வருமானம். அந்த கம்பெனிக்கு கிடைக்கிற ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க. ராயல்ட்டினா அவங்க ஏதோ ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பொருளுக்காக அவங்களுக்கு ஒரு தொகை காசு தரணும். யார் அதை உபயோகப்படுத்துறாங்களோ அவங்க காசு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ். இன்ட்ரெஸ்ட்னா வட்டின்னு அர்த்தம். கெயின்ஸ்னா அதுல இருந்து கிடைக்குது, வட்டி கிடைக்குதுன்னு அர்த்தம். எதுல இருந்து வட்டி கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு பொருள், கேபிட்டல் அசெட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, நிலம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நிலமோ இல்ல ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோ அந்த நிலத்தையோ அவங்க விற்கிறாங்கன்னா சேல்னா விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுல ஒரு வட்டி மாதிரி காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த ரூபாய்க்கும் அவங்க வரி கட்டணும். அண்ட் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். ஏதோ ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி கன்சல்டன்சி மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க. இப்ப நான் போய் அந்த கம்பெனி கிட்ட போய் என் காரை சர்வீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அந்த காரை அவங்க சர்வீஸ் பண்ணி தந்தாங்கன்னா அது டெக்னிக்கல் சர்வீஸ்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். டெக்னிக்கல் சர்வீஸ்னா அவங்க நம்மளுக்காக ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தராங்கன்னு அர்த்தம். அதுக்கு அவங்க நம்ம கிட்ட இருந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸுக்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். இது சிம்பிளா என்னன்னா அவங்க பண்ற இல்ல அவங்களுக்கு கிடைக்கிற காசு, அவங்க பண்ற வேலைக்கே அவங்களுக்கு காசு கிடைக்கும். இல்ல அவங்க ஏதோ கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு காசு கிடைக்கும். இல்ல அவங்க ஏதாவது வித்தாங்கன்னா அதுக்கு காசு கிடைக்கும். அந்த காசுக்கெல்லாம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். அவ்வளவு சிம்பிள், அவ்வளவுதான். அவங்களுக்கு கிடைக்கிற காசுல இருந்து வரி கட்டணும். அண்ட் டிவிடெண்ட்ஸ். டிவிடெண்ட்ஸ்னா சிம்பிளா ப்ராஃபிட்னு அர்த்தம், லாபம். அவங்களுக்கு என்னென்னலாம் லாபம் கிடைக்குதோ அதுல வரி கட்டணும். இப்ப கார்பரேட் டாக்ஸ்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு என்னென்ன விதமான வருமானம்லாம் வருதுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த வருமானத்துல அவங்க வரி கட்டணும். Foreign companies are taxed on income that arises. Foreign companiesனா வெளிநாட்டு கம்பெனி. வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுல பிரான்ச் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்களும் வரி கட்டணும். எதுலனா இன்கம் தட் அரைசஸ் இன் இந்தியா. இது தனியா பார்க்கணும். அவங்களுக்கு இந்தியாவுல ஏதாவது வருமானம் வருதுன்னா அந்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி தான், ஆனா அவங்க இந்தியாவில பிரான்ச் வச்சிருக்காங்க. அந்த இந்தியன் பிரான்ச் மூலமா அவங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்ததுன்னா அதுக்கு வரி கட்டணும். ஆர் இஸ் டீம் டு அரைஸ். டீம் டு அரைஸ்னா அந்த வருமானம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் அவங்க அதுக்கு டாக்ஸ் கட்டணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரைசஸ்னா நடந்துருச்சுன்னு அர்த்தம். டீம் டு அரைஸ்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம். முன்கூட்டியே வரி எல்லாம் சில கம்பெனி எல்லாம் கட்டுவாங்க, அதை தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெல்த் டாக்ஸ். வெல்த் டாக்ஸ்னா சொத்து வரின்னு அர்த்தம். வெல்த் டாக்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் தி பெனிஃபிட்ஸ் derived from ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். ப்ராப்பர்ட்டினா சொத்துன்னு அர்த்தம். ஓனர்ஷிப்னா இப்ப என்கிட்ட ஏதோ ஒரு சொத்து இருக்குன்னா அதுக்கு நான் வரி கட்டணும். அதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்னா அதுல இருந்து எனக்கு என்னென்னலாம் பயன் கிடைக்குதோ. சிம்பிளா என்னன்னா ஏதோ ஒரு சொத்து இருக்கு, அதுல இருந்து எனக்கு ஏதாவது காசு கிடைச்சதுன்னா இல்ல எனக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதுன்னா, டிரைவ்டு ஃப்ரம்னா அதுல இருந்து கிடைச்சதுன்னு அர்த்தம். பெனிஃபிட்ஸ்னா ஏதோ ஒரு பயன் எனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு கட்டுற வரி தான் வெல்த் டாக்ஸ். த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டாக்ஸ்ட் எவ்ரி இயர். ஒரு வருஷமும் நான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, அந்த சொத்துக்கு வரி கட்டணும். ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. அந்தந்த வருஷமும் அந்த வரி மாறுபடும். ஏன்னா போன வருஷம் அந்த சொத்தோட மதிப்பு வேற வேலை இருக்கும், இந்த வருஷம் வேற இருக்கும். மார்க்கெட்ல வேற வேற வேலை இருக்கும். மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி வரிய கவர்மெண்ட் டிசைட் பண்ணுவாங்க, அத அந்த பர்சன் கட்டணும். இதுதான் வெல்த் டாக்ஸ். இந்த டாக்ஸஸ் லீவ்ட் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அலைக். அலைக்னா ஒரே போலன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் தனியா பார்த்தோம், கார்பரேட் டாக்ஸ் தனியா பார்த்தோம். அது ரெண்டும் வேற வேற. ஆனா சொத்து வரின்றது இண்டிவிஜுவல் தனி நபருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கும் சொத்து வரி ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வீடுலாம் சொந்த வீடுலாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து வரின்னு ஒண்ணு கட்டுவீங்க. அதுக்கு பேர் தான் வெல்த் டாக்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வருஷம் வருஷம் கட்டுவோம். அதுக்கு பில் மாதிரி கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வரும். அந்த நோட்டீஸ்க்கு நம்ம வரி கட்டணும். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், மறைமுக வரி. இதுக்கு நான் 2 மார்க்ல இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். இப்ப கவர்மெண்ட் இருக்கு, இந்த டாட்லாம் வச்சிருக்கல, இதெல்லாம் மக்கள் நினைச்சீங்க. மக்கள் கவர்மெண்ட் கிட்ட நேரா வரி கட்டுவாங்க. இது பேர் டைரக்ட் டாக்ஸ். இதே இன்டைரக்ட் டாக்ஸ்னா நடுவுல ஏதோ ஒரு கம்பெனியோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க மூலமா நான் டாக்ஸ் கட்டுறது. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஏதோ ஒரு தியேட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த தியேட்டர்ல நான் போய் படம் பார்க்க போறேன்னா அங்க டிக்கெட் கொடுப்பாங்க என்கிட்ட. அந்த டிக்கெட்டுக்கு நான் வரி கட்டுவேன். அதாவது அந்த டிக்கெட்ல வரி எல்லாம் போட்டிருப்பாங்க, அதையும் சேர்த்து தான் நான் கட்டுவேன். அந்த வரிய அந்த தியேட்டர் ஓனர் கவர்மெண்ட் கிட்ட போய் கட்டுவார். இப்ப இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வரி யாரு கட்டுறாங்க, அதை யாரு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் பிரிப்பாங்க. டைரக்ட்னா வரி நான் தான் கட்டணும், நானே கவர்மெண்ட் கிட்ட நேரா கட்டுறேன், அது டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்னா மக்கள் தான் வரியும் கட்டுறாங்க இந்த கேஸ்ல. ஆனா அந்த வரியை எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்ட யாரு கொடுக்குறாங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ்.
தியேட்டர்ல போய் நம்ம படம் பார்க்கறோம், அதுக்காக நம்ம வரி கட்டுறோம். அந்த தியேட்டருக்காக காசு கொடுப்போம், அதை தியேட்டர்காரங்க எடுத்துப்பாங்க. அந்த வரி எடுத்துட்டு போய் தியேட்டர்காரங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட கட்டுவாங்க. இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டாக்ஸ். இதை இங்கே டெஃபினிஷனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஃப் த பர்டன் ஆஃப் த டாக்ஸ், பர்டன்னா அதோடைய கஷ்டம்னு அர்த்தம், கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ். அதாவது தியேட்டர் ஓனர் வந்து அந்த வரி கட்ட வேண்டிய கஷ்டத்தை வந்து நம்ம கிட்ட தள்ளிடுறாங்க, நம்ம கிட்ட கொடுத்துடுறாங்க. அதுக்கு பேரு தான் இன்டைரக்ட் டாக்ஸ். அது மாதிரி பேர்டனை வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரின்னு அர்த்தம். மறைமுகமா நம்ம தான் கட்டுறோம், ஆனா அதை எடுத்துட்டு போய் தியேட்டர் ஓனருங்க கவர்மெண்ட் கிட்ட கட்டுறாங்க. நெக்ஸ்ட் சம் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டினா ரொம்ப சிம்பிளா வந்து ஏதோ ஒரு சர்டிபிகேட், கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பத்திரம் எல்லாம் கொடுக்குறாங்க, இல்ல கவர்மெண்ட் கிட்ட நம்ம பத்திரம் எல்லாம் வாங்குறோம், அதுக்கு நம்ம வரி கட்டுறது, அதுக்கு பேர் ஸ்டாம்ப் டியூட்டி. நம்ம ஏதாவது டீடைலா பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னா இப்ப தியேட்டர் சொன்னால அந்த தியேட்டருக்கான டிக்கெட் வாங்குறோம், அதுக்கான வரி. எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டினா ஒரு நாட்டு உள்ளார உற்பத்தி பண்ற பொருளுக்கு வரி கட்டணும், அது பேர் எக்ஸைஸ் டியூட்டி. அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், இது பொருட்களுக்கான வரி, சேவைக்கான வரி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் டீடைலே பார்த்துட்டோம் தெளிவா. இப்ப மீதி 3 டாக்ஸை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் a tax that is paid on official documents. அபிஷியல்னா கவர்மெண்ட் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் அர்த்தம். அது மேல, அதாவது அந்த டாக்குமெண்ட்டுக்காக அதுக்கு மேல வரி கட்டுவோம். லைக் எது போலனா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப மேரேஜ் யாருக்காவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க போய் பதிவு பண்ணணும், அதுக்கு பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன். கவர்மெண்ட் கிட்ட போய் பதிவு பண்ணணும், அந்த பதிவு பண்ற டாக்குமெண்ட்டுக்கு மேல வரி கட்டணும், அந்த டாக்குமெண்ட்டுக்காக வரி கட்டணும். ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கு டாக்குமெண்ட் வாங்குவோம், சொத்துக்கு வரி கட்டுறது வந்து வெல்த் டாக்ஸ்ல வந்துடும். அது இல்லாம சொத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டுக்கும் வரி கட்டணும், அதுதான் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்டாம்ப் ஓட்டிட்டு அதுக்காக வரி எல்லாம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஸ்டாம்ப் டியூட்டி. அண்ட் இன் சம் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ், யாராவது 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் மூலயமா, கவர்மெண்ட் சொன்னபடி யாராவது 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், அதுதான் கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வேற, இந்த ப்ராப்பர்ட்டின்றது வேற. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னா அந்த சொத்துக்கான வரி கட்டுறது, இந்த ப்ராப்பர்ட்டினா டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கணும். அந்தந்த டாக்குமெண்ட்டுக்கு, அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட் இருக்கும், ப்ரூஃப், அந்த ப்ரூஃப்க்கு நீங்க வரி கட்டணும். நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். என்டர்டைன்மெண்ட்னா கேளிக்கைன்னு அர்த்தம் தமிழ்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஜாலிக்காக பண்றது, அதுதான் என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இஸ் a டியூட்டி. அதுவும் டியூட்டினாலும் வரின்னு தான் அர்த்தம். தட் இஸ் சார்ஜ்டு பை த கவர்மெண்ட். அது யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க, வாங்குவாங்கன்னா கவர்மெண்ட் வாங்குவாங்க. ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், அது எந்த மூலயமான என்டர்டைன்மெண்டா வேணாலும் இருக்கலாம். படம் பார்க்கறது மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட்னு கிடையாது. இப்ப நீங்க போய் எம்ஜிஎம் இல்ல விஜிபி இல்ல ஒண்டர்லேண்ட் அது மாதிரி இடத்துல போயிட்டு தண்ணியில வாட்டர்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஸ்போர்ட்ஸ் வரலனாலும் அதுக்கும் வரி கட்டணும். நீங்க அங்க டிக்கெட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி அது மாதிரி ஒரு வரி எல்லாம் போட்டிருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அது மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க, அதை பாருங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது. ப்ரொவைடட்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். என்டர்டைன்மெண்ட் அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம வரி கட்டணும். நீங்க எங்க வந்து பில்லு கொடுத்தாலும் இல்ல டிக்கெட் கொடுத்தாலும் அந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் இருக்கும், அது வந்து நம்ம அந்த தியேட்டருக்கு கொடுக்கறது, இல்ல அந்த விஜிபி எம்ஜிஎம் அவங்களுக்கு கொடுக்கறது. கீழே வந்து வரி தனியா போட்டிருப்பாங்க, அந்த வரியை தான் அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கி கவர்மெண்ட் கிட்ட இருந்து கட்டுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் டாக்ஸ் கேன் பி சார்ஜ் ஆன் மூவி டிக்கெட்ஸ், படம் பார்க்கறதுக்கான டிக்கெட். டிக்கெட்ஸ் டு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ். அம்யூஸ்மெண்ட் பார்க்னா ஜாலிக்காக போய் விளையாடுவோம்ல, விளையாடுற பார்க்ஸ், அதுக்கு பேர் தான் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ். இப்ப வந்து அதுக்கு நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், எம்ஜிஎம் விஜிபி ஒண்டர்லேண்ட் எல்லாம் சொன்னல, அதெல்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வரும். எக்ஸிபிஷன் நம்ம எங்க போறோம்னா அங்கேயும் டிக்கெட் போடுவாங்க, அதுலயும் அந்த இது இருக்கும். அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இப்ப ஏதோ மேட்ச் எல்லாம் நடக்குது, கிரிக்கெட், ஃபுட்பால், அது மாதிரி எந்த மேட்ச் நடந்தாலும், ஹாக்கி, அந்த மேட்சுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க, அதுலயும் இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்ன்றது வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ்னா கலால் வரின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்குள்ளார ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, அந்த ப்ரொடியூஸ் பண்ற பொருளுக்கு கட்டுற வரிக்கு பேரு எக்ஸைஸ் டியூட்டி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸைஸ் டியூட்டின்றது வேற, சேல்ஸ் டாக்ஸ்ன்றது வேற. சேல்ஸ் டாக்ஸ்ன்றது ஒரு பொருளை விற்கிறதுக்காக கட்டுற வரி, எக்ஸைஸ் டியூட்டின்றது அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்காக கட்டுற வரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸைஸ் டாக்ஸ் இஸ் எனி டியூட்டி. அது எந்த வரியா இருக்கும்னா ஆன் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ற பொருளா இருந்தா அது மேல லீவிட்னா விதிக்கப்படும். அட் த மூவ்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்,
rather than at sale. அந்த பொருளை உற்பத்தி பண்ற இடத்துல அதுக்காக விதிக்கப்படுறது தான் எக்ஸைஸ் டியூட்டி. அந்த வரிக்கு பேர் தான் எக்ஸைஸ் டியூட்டி. விற்கும் போது அதை விதிக்க மாட்டாங்க. ரேதர் தேன்னா அது கிடையாது, சேல் அப்ப கிடையாது. விற்கும் போது அந்த வரி போட மாட்டாங்க, அந்த பொருளை செய்யும் போது அந்த வரி போடுவாங்க. எக்ஸைஸ் இஸ் டிபிக்கலி இம்போஸ்டு இன் அடிஷன் டு. இந்த எக்ஸைஸ் டியூட்டின்றது டிபிக்கலினா சாதாரணமாக, வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். வழக்கமா எப்படி அந்த வரி போடுவாங்கன்னா இம்போஸ் பண்ணுவாங்கன்னா இன் அடிஷன் டு. இத சேல்ஸ் டாக்ஸ் தனி, அது மட்டும் இல்லாம எக்ஸைஸ் டியூட்டின்றது இன்னொரு வரியை தான் போடுவாங்க. எக்ஸைஸ் டியூட்டின்றது ஒரு வரி, சேல்ஸ் டாக்ஸ்ன்றது இன்னொரு வரி. ஆனா ரெண்டுமே இன்டைரக்ட் டாக்ஸ் தான். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸைஸ் இஸ் டிபிக்கலி இம்போஸ்ட் இன் அடிஷன் டு. இன் அடிஷன் டுனா இது கூட இன்னொன்னு சேர்ப்பாங்கன்னு அர்த்தம். இன்னொரு வரி என்னன்னா அது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் தான், சச் அஸ் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.